மேச லக்கணம் மேச ராசிக்காரங்க பட்டுன்னு கோப்பிடுவாங்க, டக்குன்னு கோப்பிடுவாங்க, எடுத்தோடனே கை நீட்டிடுவாங்க. ரிஷுவ லக்கணம் ரிஷுவ ராசிக்காரங்க பொறுமையாக இருப்பாங்க, கை கட்டிகிட்டே இருப்பாங்க, கோபமாக பேசுவாங்க, கையை ரெண்டையும் கட்டிக்கிட்டு கையை பிடிச்சிக்கிட்டு தான் பேசுவாங்க. ஓசனம் பண்ணி அந்த அந்த ஒரு குணம் உள்ளவங்க ரிஷுவ லக்கணம். மிதன லக்கணம்னா வாய் ஓவராக பேசுவாங்க, வாயில் என்ன வருதுன்னு தெரியாது பேச்சு, அவ்வளோ ஆதிக்க போராக பேசுவாங்க. கடக லக்கணத்துக்காரங்க தாய்மை பெண்மையை பேசுவாங்க, வாங்க உட்காருங்க சாப்பிடுங்க தண்ணி கொடுத்துட்டு கோவப்படாதீங்க பொறுமையாக பேசலாம், எதாக இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம் அப்படிங்கிற கடக லக்கணம். சிம்ம லக்கணக்காரங்க பயங்கர எகிருவாங்க, பயங்கர எட்வைட்டு கௌரவ காட்டுவாங்க, நான் யார் தெரியுமா நான் பெரியாள் எப்படிங்கிற மாதிரி சிம்ம லக்கணத்துக்காரங்க. அதே பாருங்க கன்னி லக்கணத்துக்காரங்க அப்படியே மாறுவாங்க, பச்சோந்தி மாதிரி போயிடுவாங்க. இப்போ ஒரு பேச்சு பேசுவாங்க, அப்புறம் ஒரு பேச்சு பேசுவாங்க, நிறம் மாதிரி பேசுவாங்க, ஆளை பார்த்தா ஒன்று பேசுவாங்க, ஆளை பார்க்கலைன்னா ஒன்று பேசுவாங்க, ஆளுக்கு தகுந்த மாதிரி ஒரு பேச்சு பேசுவாங்க, பஞ்சாயத்து பண்ணவங்க வர்றவங்களுக்கு ஒரு பேச்சு பேசுவாங்க, வீட்டில் ஒரு பேச்சு பேசுவாங்க, நிறம் பச்சோந்தி மாதிரி பேசுவாங்க கன்னி லக்கணத்துக்காரங்க. காலப்புருஷனுக்கு 6ஆம் இடமா. துலா லக்கணக்காரங்க துலா ராசிக்காரங்க கரெக்டாக பேசுவாங்க. துலா லக்கணம் துலா ராசி காலப்புருஷனுக்கு 7ஆம் இடம் திராஸ் அல்லவா. அப்போ கரெக்டுனா கரெக்ட், இப்படி தான் நீ வாழணும், மனைவியாக இருந்தாலும் கணவனாக இருந்தாலும் இந்த ஆதிக்க பவரில் தான் நீ என்கிட்ட இருக்கணும், இப்படி தான் நீ வாழணும் அப்படிங்கிற ஒரு ஆதிக்க பவரில் துலா. அதே விருச்சகத்தில் வந்து மனசில் வச்சுட்டே பழி வாங்குவாங்க, யோசனை பண்ணுவாங்க, அது சாக்கடை நீர். அதாவது ஒன்று சொல்லிட்டா சிரிக்கிற மாதிரி நடிப்பாங்க, ஆனால் மறாத டைமே அது பழி வாங்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஒரு இலக்கை நோக்கிட்டாங்கன்னா அது செய்ச்சியே கட்டுவாங்க. தனுசு லக்கணக்காரங்க தனுசுக்கார டக்குன்னு கோவப்படுவாங்க, அடிக்க கூட வந்துடுவாங்க, அடிச்சிடுவாங்க, ஆனால் மன்னிப்பு கேட்பாங்க. நான் அவங்க செய்தது தவறுன்னா கண்டிப்பாக தனுசு லக்கணம் தனுசு ராசிக்காரங்க மன்னிப்பு கேட்பாங்க, மன்னிப்பு கேட்டு சொல்லுவாங்க, நீ பண்ணுறது பூரா தப்பு, நீ சரியில்லை, நீ இதை மாற்றிக்க, நான் உன்னை திட்டினது தப்பு தான் அப்படிங்கிற அந்த குறியில் இருப்பாங்க. ஆனால் ஒரு இலக்கு நோக்கிட்டாங்கன்னா தனுசு லக்கணம் தனுசு ராசிக்காரங்க செய்ச்சியை காட்டுவாங்க. மகர லக்கணத்துக்காரங்க மந்தமாக இருப்பாங்க, எது சொன்னாலும் அவங்க மைண்டில் ஏறாது, வேலை சும்மா சொல்லி தான் அவங்ககிட்ட வேலை வாங்கணும். அது முதலை அல்லவா. முதலை பார்த்துருக்கீங்களா? தனுசில் வந்து முதலை, மகரத்தில் வந்து முதலை படுத்து தண்ணிக்குள்ளே இருக்க மாதிரியே அது வாட்டில் இருக்கும். வேலை செய்ய ஆரம்பித்தாங்கன்னா நல்லா வேலை செய்வாங்க, ஆனால் போட்டுட்டாங்கன்னா வேலையை அவங்களால வந்து எந்திரிச்சு அந்த வேலை செய்ய முடியாது. ஆனால் மனுஷன் தூங்குனாங்கன்னா தூங்கிட்டே இருப்பாங்க, அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும். தூக்கத்தில் கில்லாடி நல்லா தூங்கணும். என்ன தான் தூங்கி அவங்க கண்டாங்களோ, என்ன தான் தூங்கி லட்சமாக சம்பாதிச்சாங்களோ தெரியாது, தூக்கம்னா அவங்களுக்கு அவ்வளோது. வேலையில் மந்தமாக தான் இருப்பாங்க, சுறுசுறுப்பாக இருக்க மாட்டாங்க. கும்பலக்கணம் அவங்க 8 கௌரவமாக இருப்பாங்க, இதுலேயும் பயங்கரமாக கௌரவமாக இருப்பாங்க, ஆனால் சுறுசுறுப்பு இருக்கும், கௌரவம் இருக்கும், கௌரவத்துக்கு இந்த மாதிரி சுறுசுறுப்பாங்க. ஒரு ஆளை உடனே ஸ்கேன் பண்ணிடுவாங்க, இவங்க நல்லவங்க கெட்டவங்கன்னு உடனே சொல்லுவாங்க. அந்த கும்பலக்கணம் கும்பராசிக்காரங்க உடனே ஒரு ஆளை பார்த்த உடனே அவங்களுக்கு ஸ்கேன் பண்ண கூடிய திறமை அவங்கக்கிட்ட இறைவன் கொடுத்துருக்காரு, மூளைக்கு கொடுத்துருக்காரு. அந்த ஒரு மனிதனை உடனே ஸ்கேன் பண்ணுவாங்க, அது கும்பலக்கணம் கும்பராசிக்காரங்க. அப்போ அந்த கும்பாபிஷேகம் சம்மந்தப்பட்டது கோயில் பூஜை புனஸ்காரத்துக்கெல்லாம் வந்து கலந்துக்குவாங்க. கோயிலுக்கு வேணுங்கிற ஜாமான்லாம் வாங்கி கொடுப்பாங்க, பூஜைக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் வாங்கி கொடுப்பாங்க. நான் நிறைய பார்த்துக்கிறேன், கும்பாபிஷேகம் எங்கே நடந்தாலும் அங்கே போயிடுவாங்க, கும்பாபிஷேகத்தில் முன்னாடியே இருப்பாங்க. அதுதான் அவங்களுடைய கும்பத்தினுடைய வேலை. மீனம் அப்படின்னா இந்த மீன ராசி மீன லக்கணத்துக்காரங்க ஃபாரின் மோகம் தான் அதிகமாக இருக்கும். கடலுக்கு போகணும், கடலில் குளிக்கணும், கடலில் விளையாடணும். இப்போ திருச்செந்தூர் போகணும்னு ஆசைப்படுவாங்க, கடலில் போய் குளிக்கணும். அப்புறம் பார்த்திங்கன்னா படிக்க வெளிநாடு போகணும், ஃபாரின் போகணும், கடல் கடந்து போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மனநிலையில் எல்லாமே அவங்களுக்கு வந்து அந்த மீன ராசி மீன லக்கணத்துக்காரங்களுக்கு வெளிநாடு போகிறது, ஃபாரின் போகிறது. அப்போ காலப்புருஷனுக்கு 12ஆம் இடம் படுத்தா நிம்மதியாக தூங்குவாங்க, என்ஜாயாக இருப்பாங்க, மனைவி மக்களோட ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. வெளியூர் போவாங்க, வெளிநாடு போவாங்க, சம்பாதிப்பாங்க, வந்து 1 மாதம் 2 மாதம் இருந்தாலும் மனைவி மக்களோட நல்லா சந்தோஷம் புரியாமல் இருப்பாங்க. அவங்க 1 வருஷம் 2 வருஷத்துக்கு வெளிநாடு போயிட்டு வர வரைக்கும் கூட இவங்க மனைவி மக்கள் அவங்க மேலே அவ்வளோ ஒரு பாசமாக இருப்பாங்க உண்மையாலும். அதுதான் மீன லக்கணம் மீனராசி. காலப்புருஷனுக்கு 12ஆம் இடம் இல்லை, அந்த 12ஆம் இடத்துல சுக்கிர பகவான் உச்சம் வர்றாருல, படுக்கையில் உச்சம் வர்ற சுக்கிரன். அப்போ இப்போ அவன் அந்த ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சரிங்க, அவங்க குடும்பத்தை ஃபேமிலியை நல்ல முறையில் வெளிநாட்டு இருப்பாங்க, ஆனால் நல்ல முறையில் ரன் பண்ணுவாங்க. இதாங்க சாதகம். வாழ்க வளமுடன் வாழ்த்துக்கள். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். 95 14 77 10 74 இந்த நம்பருக்கு சாதகம் அனுப்பிச்சி விடுங்க. வாட்ஸ்அப்பில் தெளிவாக பேசப்படும். வாழ்க வளமுடன்.